தெரியல. இப்போ தம்பிக்கு பாதுகாப்பு குறைபாடு. ஏன்னா களத்தில் நின்னவர் அவருக்கு தான் தெரியும் என்ன குறைபாடுன்னு. இப்போ அதில் இப்போ தேர்தல் ஆணையம் என்ன காரணம் சொல்லுது, வழக்குக்கு என்ன காரணம் சொல்லுதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா என்ன காரணம்? 5 பிரிவின்களை வழக்குனா அதுக்கு காரணம் சொல்லியிருக்கணும்ல. அது ஏதாவது இருக்கா? ஏன்னா நான் அதை கவனிக்கலை. இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா காவல்துறைகிட்ட பாதுகாப்பு கேட்கறது இல்லை, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது எதிர்பார்க்கறது இல்லை. அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. தம்பிக்கு என்ன பாதுகாப்பில் என்ன குறைபாடுன்னு அவர் தான் சொல்லணும். இப்போ எனக்கிட்ட கேட்டு தெரியாது, ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாதில்லை. நான் வேறு களத்தில் இருக்கேன், அதனால் எனக்கு தெரியாது. வேறு ஏதாவது கேட்குறேன். எது இல்லை, பாஜகவுக்கு ஏ டீமே மெயின் டீமே திமுக தான். சும்மா பேசுமே ஒழிய அது தேர்தல் வரும்போது இப்படி கிளப்பி விடும். இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கை தக்க வைக்கிறதுக்காக போகிற வரவனையெல்லாம் பி டீம்னு சொல்லணும். 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தான் சொன்னது யார்? பாஜக 100 விழுக்காடுனா நீங்கள் 90 விழுக்காடு. அப்போ ஏ டீம் யார் தம்பி? ஏ டீம் யார்? முதலாக பிஜேபி இந்த மண்ணில் ஆழமாக வேறுண்ட விட்ட கட்சி அது. ராஜா ஐயாவை சட்டசபையில் கூட்டிகிட்டு போனது யார்? அதெல்லாம் யார்? 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சியை நிலையான ஆட்சியை கொடுக்க வச்சது யார்? திமுக. அப்புறம் தேவையில்லாமல் சும்மா வரவன்லாம் பி டீம்ங்கிறது. ஏன்னா எல்லாரும் பி டீம். பிஜேபின்னு ஏ டீம் பி டீம்னா ஏ டீம் ஒன்று இருக்கணும்ல. அது யார்? அதான் திமுக. தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லாதீங்க, அது இலவச அறிவிப்பு. அதை போய் வாக்குறுதிங்கிறீங்க. வாக்குறுதிக்கு அப்போ என்ன பேர்? வாக்குறுதிக்கு என்ன பேர்? அப்போது இப்போ நான் சொல்கிறேன், தரமான கல்வியை கொடுக்குறேன், சரியான தரமான மருத்துவத்தை தரேன், தூய குடிநீரை தரேங்கிறேன். அது 3 தான் அடிப்படை. அதை நான் தர்றேன். தடையற்ற மின்சாரம் தரேன், நல்ல சாலை கொடுக்குறேன், தரமான போக்குவரத்து தரேன், எரிக்க நான் சிலிண்டர் தரேன், எரிகாற்று நானே உற்பத்தி செஞ்சு தரேன், இலவசமாக இல்லை 3 இலவசமாக தரேன், கட்டணம் இல்லாமல் தரேன், கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை, மற்றதையும் தரலை. எல்லாருக்கும் வேலை தரேன், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்கி உங்கள் வாழ்விடத்திலே வேலை தரேங்கிறது நான் கொடுக்குறது வாக்குறுதி. நீங்கள் சொல்கிறது வெற்றி ஏமாற்று அறிவிப்பு. வங்கியில் 10,000 தரேன், கடன் கல்விக்கு 20 லட்சம் கடன் தரேன். 20 லட்சம் கடன் ஏன் கொடுக்குற? நீங்கள் கந்து வட்டி கடன் எடுக்கிறியா இல்லை பேங்க் வச்சுருக்கியா? அரசு கடன் கல்வியை மக்களுக்கு கொடுக்கறது. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அரசு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ கடன் கல்விக்கு இருக்க கடன் தாருன்னா என்ன வட்டி கடை வச்சுருக்க? நீ பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஒரு நாட்டின் பிள்ளைகளை, அரசின் கடமை. அதுக்கு ஏன் கடன் கொடுக்குற? மாணவன் கடன் வாங்கி படிக்கிற நிலையில் ஏன் வைக்கிற? அதான கேள்வி. அதை விட்டுட்டு வேலை இல்லாதவனுக்கு 4,000 போடுறேன்னு அந்த 4,000 கொடுக்கறத வச்சு ஒரு திட்டத்தை தீட்டி அவனுக்கு வேலை கொடுக்க முயற்சி செய். வேலை தாரன்னு அவனு சொல்கிறதில்ல. நான் 2,000 கொடுக்குறேங்கிற, நான் 2,500 கொடுக்குறேங்கிற, சிலிண்டரு 3ங்கிறார் ஒருத்தர் 6 சிலிண்டருங்கிறார். எங்கேருந்து கொடுப்பேன்? என்ன உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? எங்கேருந்து கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாரும். ஏன் என் மக்களை இப்படி ஏமாற்றி என் நாட்டை விற்று ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வரேன் அதை தாரேன், இதை தாரேன். எங்கேருந்து கொடுப்பேன்? கொடுக்குறீல்ல, அதை எங்கேருந்து எடுப்பேன்? இலவசத்தில் இழக்கிறீங்க. 2,000 கொடுக்குறீங்க, 8,000 கொடுக்குறீங்க, டோக்கன் கொடுக்குறீங்க, எது வேணாலும் வாங்கிக்கலாங்கிறீங்க. அப்புறம் எதை வேணாலும் அந்த நாட்டை கொடுத்துறீங்களா? இழந்த எங்கள் மானத்தை கொடுத்துறீங்களா? குடிச்சு செத்தான்ல எங்கள் அப்பா, நான் சித்தப்பேன், அவன் உயிரை கொடுத்துறீங்களா? எப்படி 6 லட்சம் பேரை தாலி அறுத்துட்டு குடும்பத்துக்கு 2,000 கொடுக்குறது எப்படி ஆட்சி? எப்படி? என் மலையை பூரா வெட்டி தின்னிட்டீங்க. அந்த 8,000 ரூபா டோக்கனுக்கு கேட்டால் கொடுத்துருவானா? மலையை கொடுப்பானா? இது ஒரு கேவலம். இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஊடகங்களில் யாரும் பேய்த்து பேசுகிறதில்ல. எப்படி உங்களால் சகித்துக்கிற முடியுது?
இந்த நாட்டையும் மக்களையும் ஏலம் போட்டு அடமானம் வச்சு விற்று 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. நீங்கள் அறிவிச்சிருக்க இந்த இலவச அறிவிப்புகள், இந்த பணம் கொடுக்குறதெல்லாம் எடுக்குன்னா இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்கணுமா இல்லையா? அதுக்கு வட்டி எவ்வளோ வரும்? மொத்த நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 2 லட்சம் 3 லட்சம் கோடி வந்துருச்சுன்னா என்ன இருக்கும் உனக்கு? அரசு நிர்வாகத்துக்கு, காவல்துறைக்கு சம்பளம் இருக்காது, ஆசிரியருக்கு சம்பளம் இருக்காது, அரசு மருத்துவருக்கு சம்பளம் இருக்காது, செவிலியருக்கு சம்பளம் இருக்காது, பஸ்ஸு ஓசியாக ஓட்டிடுவேன், கண்டக்டர் டிரைவருக்கு சம்பளம் யார் கொடுப்பா? உங்கள் சொத்தை வச்சுட்டு வந்து கொடுப்பீல? சேட்டை தானே அதெல்லாம். எவனுமே கேட்க மாட்டான்னா ஒருத்தன் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் நான் ஒருத்தன் கேட்குறேன்ல, பதில் சொல்லணும். எங்கேருந்து எடுப்பேன்? 10,000 கொடுப்பேன், எங்கேருந்து கொண்டு வருவேன்? கடன் தானே வாங்குவேன். யாரை காட்டி கடன் வாங்குவேன்? ஒன்று என் மக்களின் நலத்தை அடமானம் வைப்பேன், என் மண்ணின் வளத்தை அடமானம் வைப்பேன். எங்கள் அப்பா வீட்டு அடமானம் வச்சு கடன் வாங்குற மாதிரி நீ என் நாட்டு அடமானம் வச்சு கடன் வாங்குவேன். எதுக்கு நீ ஒரு தலைவனி? சொந்த நாட்டு மக்கள் கடனை வச்சுட்டு போகிறவன் ஒரு தலைவனா? சொந்த வீட்டு பிள்ளைகளுக்கு கடனை வச்சுட்டு போகிறவன் நல்ல தகப்பனா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். படிச்சிருக்கீங்கல்ல, உலகம் பூரா நாட்டு நிர்வாகத்தை பார்க்குறீங்கல்ல. நாடாக்குறியா சுடு ஆடாக்குறியா? என்ன வச்சுருக்க? தண்ணி இல்லை குடிக்க, சுவாசிக்க காற்று இல்லை, சாப்பிட சோறு இல்லை, மழை இல்லை, மணல் இல்லை, எல்லாத்தையும் விற்றுட்ட. மழை இல்லாமல் எப்படி மணல் இல்லாமல் வீடு கட்ட முடியுங்கிற? இந்த ஆற்று மணல் அள்ளி தமிழ்நாட்டு மக்களுக்கு மணலுக்கு தான் கொடுக்கியா? இந்த மழையை நோக்கி கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு எத்தனை லட்சம் டன் ஏற்றுற? வேறு மாநிலத்துக்கு ஏன் என் மலையை வெட்டி என் தாய் மாறத்து விற்கிற? என் மண்ணின் மக்களின் தேவைக்கா மண்ணல் ராணி? கொடுமை. அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? அவர் 2,000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2,500ன்றாரு. இந்த 2,000க்கு 2,500க்கு தான் போட்டி. விளங்குது? அதை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? திமுகவை ஒழிக்கணும், எல்லாருக்கும் இருக்கு. ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். விளங்குதா? பாஜக கொள்கை எதிரி. எந்த இடத்துல உன் கொள்கை எதிரி? உன் கொள்கை என்னன்னு சொல்லு. நாங்கள் கொள்கை எதிரியா இல்லைன்னு முடிவெடுக்கிறோம். கொள்கை எதிரின்னு சொல்கிறது கொள்கை இல்லை, இதனால் இவன் என் கொள்கை எதிரின்னு சொல்லணும். விளங்குது? திமுக ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும் பேசணும். இந்த டாஸ்மார்க்கை விற்று நாட்டை மக்களை ஒரு குடிகார சமூகமாக ஆக்கி குற்றம் நிறைஞ்ச சமூகமாக ஆக்கிடுச்சு. 2 வயசு பிள்ளைய ஒருத்தன் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான்னா அவன் மனநிலை சராசரியாக இல்லை, மனநோயாளி மாதிரி குடி நோயாளியாக ஆக்கிட்டியே. அப்படி சொன்னால் கூட நீங்கள் வருத்தப்படுவீங்க. மது பிரியர்கள் ஆக்கிட்டியே. அவர் டாஸ்மார்க்கை முடலை, இவரும் முடலை. என் தம்பியாவது வந்து நான் மூடுவேன்னு சொல்லணும்ல. அப்புறம் என்ன நீ என்ன பேசுறீங்க? மதுவை திறந்து விட்டுட்டு சாராய கடை தருத்தர வச்சுட்டு போதை உள்ள அனுப்பிச்சிட்டு ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு, நேர்மை, நன்னறி, ஒழுக்கம், தர்மம் இதெல்லாம் பேசுகிறது பைத்தியக்காரத்தனம். பெண்களுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் கேவலம். அதெல்லாம் அது பேசி பயனில்லை. அதெல்லாம் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அவர் 2,000 தரேன்றாரு குடும்ப தலைவிக்கு, இவர் 2,500 தரேன்றாரு. அப்போ 2,000க்கும் 2,500க்கும் போட்டி. புரியுதா? சரியாக தானே இருக்குது. வேற சைக்கிளில் தானே போகிறாரு ஐயா, பார்க்குறீங்களா இல்லையா? சைக்கிள் ஓட்டி பார்த்தது இல்லையா? நம்புங்க, ஒரு பெரிய தலைவர் சொல்லும்போது கார் இல்லைன்னா ஆமான்னு நம்புங்க. 6 கோடிக்கு ஒரு கோடி கொடுத்துட்டாங்க. இப்போ நடந்தா போகிறாரு. சிரிக்காதீங்க, எதையோ கேட்டுக்கிற வேண்டியதான். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சாபம் வாங்கி வந்து பிறந்த மக்கள். மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறான், உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வளங்கள் எல்லாம் களவு போகுது, அதை அரசே அனுமதிக்குதுன்னா அந்த ஆட்சியாளர் நீங்கள் பெற்றிருக்கீங்கன்னா நீங்கள் சாபம் பெற்ற மக்கள் தாங்கிறான். புரியுதா? அதுதான் நாங்கள் சாபத்தை வாங்கி வந்துருக்கோம். சத்தமாக கேளுங்க. பொறுத்திருந்து